கொண்டிருப்பது தந்தி பார்வை செய்திகள். தென்காசியில் முன்னாள் முதல்வர் படம் பொறித்த அட்டை பெட்டியுடன் வலம் வரும் TN 76AT3612 4 சக்கர வாகனம். தென்காசி மாவட்டம் VK புத்தூர் தாலுகாவிற்கு உட்பட்ட சுரண்டை நகராட்சி பகுதியான வேலன் சாமில் நிறுவனத்திற்கு தெற்கே ஜீவா பல் மருத்துவமனை உரிமையாளரின் வீட்டின் காம்பவுண்டிற்குள் 4 சக்கர வாகனத்தில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் உருவம் பொறித்த இலவச மிக்சி கிரைண்டர் படம் பொறித்த அட்டை பெட்டிகளுடன் TN 76AT3612 என்ற எண் கொண்ட வாகனத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இத்தனை ஆண்டுகள் கழித்தும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா படம் பொறித்த இலவச மிக்சி கிரைண்டர் போன்ற பொருட்கள் எங்கு பதிக்க வைக்கப்பட்டுள்ளது அல்லது வேறு ஏதும் கடத்தல் பொருட்கள் கடத்தப்பட்டு வருகிறதா? தற்போது ஆளும் திமுக அரசிற்கு மற்றும் வருவாய்த்துறை மாவட்ட நிர்வாகத்திற்கும் தெரியாதா? ஆட்சியை இழந்து 4 வருடங்கள் கழித்த பின்பு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா குறித்த இலவச மிக்சி கிரைண்டர் உருவம் பொறித்த பொருட்கள் எங்கு கிடைத்தது, எவ்வாறு கிடைத்தது என்பது பொதுமக்களின் கேள்வியாக உள்ளது. இதில் எந்தெந்த துறை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் பின்னணியில் உள்ளார்கள் என்பதை மாவட்ட நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுத்து பொதுமக்களின் சந்தேகத்தை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற சமூக ஆர்வலர்களின் கோரிக்கை. தந்தி பார்வை செய்திகளுக்காக தென்காசி நிருபர் அமுல்ராஜ்.